ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல 4 நண்பர்கள் மது குடித்துவிட்டு அதில் ஒருவர் செய்த தவறால் ஒருவர் குடும்பத்திற்கே ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது அழகப்பன் அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய குடும்பத்தினருக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்துல இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய அழகப்பன் இருக்காரு இல்லையா, அவருடைய வயது தோராயமாக 26 இருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த அழகப்பன், இவருக்கு ஒரு தம்பி இருந்திருக்காருங்க. அவருடைய பேர் கனகவேல். அந்த காலகட்டத்துல இந்த அழகப்பனுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சேராட்டோவை வாடகைக்கு எடுத்து ஓட்டுவதாங்க வழக்கம். இவருடைய தம்பியான கனகவேலுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல சிட்டி பகுதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க பைப் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல இவர் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அந்த பகுதியில இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு ஜெராக்ஸ் கடை இருந்திருக்குங்க. அந்த ஜெராக்ஸ் கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணிய இந்த கனகவேல் ஒருதலை பட்சமாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக காதலிச்சுட்டு இருந்திருக்காருங்க. இந்த பொண்ணு போகும் பொழுது பார்ப்பது, சிரிப்பது, அது மட்டும் இல்லாம தூரத்துல இருந்து அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறது, அந்த மாதிரி செயல தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் அந்த பெண்மணி கிட்ட நம்ம எப்படியாவது காதலை சொல்லியாகவே அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி ஒரு நாள் காதல் கடிதம் எழுதியிருக்காருங்க. அந்த காதல் கடிதத்தை எழுதி அந்த பெண்மணி வரும் பொழுது போற வழியிலேயே காலிக்கீழ போட்டிருக்காரு. ஆனா அந்த பெண்மணி இதை கொஞ்சம் கூட கண்டுக்காம நேராவே நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த கனகவேல் என்ன நினைச்சிருக்காருன்னா, நம்ம காதல் கடிதத்தை போட்டுமே அந்த பெண்மணி கண்டுக்கவே இல்லையே, ஒருவேளை நம்மளை பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி தாங்க மனம் வருத்தத்துக்குள்ள உள்ளாயிருக்காரு. அதுக்கு பிறகு இவர் எப்படியாவது அந்த பெண்மணி கிட்ட நம்ம நேரடியாக போய் பேசணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்மணி வேலை பார்க்கக்கூடிய ஜெராக்ஸ் கடை இருக்கு இல்லையா, அங்க யாருமே இல்லாத நேரத்துல அந்த பெண்மணி கிட்ட போய் பேச்சு கொடுத்துருக்காருங்க. நான் உன்னை 6 மாசமா காதலிச்சுட்டு இருக்கேன், என்னைய உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நீ பதில மட்டும் சொல்லு, பிடிக்கலைனாலும் சொல்லிருமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டு அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இந்த கனகவேலுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. அப்படி அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்னா இனிமே என்னை தொந்தரவு பண்ணாங்க, போற வர இடத்துல புறமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னோட குடும்பத்தினர்கிட்ட நான் சொல்லிடுவேன், அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது மாதிரி நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு பேசுறாங்க. இதை கேட்டுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம மிரண்டு போய் இந்த கனகவேல் இவருடைய வேலையை கூட பாதியிலே பார்க்காம வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காருங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக மனச்சோர்வோட தான் இருந்திருக்காரு. இவங்களோட குடும்பத்தினரும் சரி, இவங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் சரி பேசவே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்த கனகவேலுக்கு நெருங்கிய நண்பர்கள் யாருமே கிடையாதுங்க. இவருடைய அண்ணன் அழகப்பட்டிருக்காரு இல்லையா டிரைவரா, அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட தாங்க பேசுவது பழக்கம். அந்த சூழ்நிலை தாங்க கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு பிறகு தோராயமாக இரவு ஒரு 8 மணி இருந்திருக்கும். இந்த அழகப்பட்டிருக்காரு இல்லையா கனகவேலுடைய அண்ணன், அவரும் அவருடைய 2 நண்பர்களும் பேசிட்டு இருந்திருக்காங்க ஆட்டோ ஸ்டாண்டு கிட்ட. இவங்க கிட்டே நெருங்கி போயிருக்காருங்க இந்த கனகவேல். எனக்கு இன்னைக்கு சரக்கு அடிக்கணும் போல இருக்குது, அதனால உங்களுக்கு சரக்கு நானே வாங்கி கொடுத்துட்றேன், என் கூட வரீங்களா, நான் பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டுட்டு அந்த 2 நண்பர்கள் மட்டும் இந்த கனகவேலுடைய அண்ணன் இருக்காரு இல்லையா, அவங்க சம்மதிச்சுக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் படிக்கக்கூடிய நபர்கள் கிடையாதுங்க. என்னைக்காவது ஒரு நாள் சரக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா சரக்கு அடிக்கக்கூடிய நபர்கள் தாங்க. அதே மாதிரி இவங்களுடைய வீடு அமைச்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வாய்க்கால் மேடு இருந்திருக்குங்க. அதன் பக்கத்திலேயே வயல் வரப்பு எல்லாமே இருந்திருக்குது. அந்த இடத்த தேர்ந்தெடுத்து தாங்க இவங்க எல்லாருமே தேவைக்கான சரக்கு பூரா வாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கே போறாங்க. அப்படி இந்த இடத்துக்கே போன பிறகு இந்த 4 நபர்களும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சரக்கு அடிச்சுட்டே பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, என்னடா கனகவேல் இன்னைக்கு நீ சரக்கு வாங்கி கொடுத்துருக்கே, எது விசேஷமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு இந்த கனகவேல் என்ன சொல்றாருன்னா, நான் வேற ஒரு விஷயத்துக்காக தான் அவங்களுக்கு எல்லாருமே பாட்டி வச்சிருக்கேன், 2 நாளா நான் ரொம்ப மைண்ட் அப்செட்ல இருந்தேன், அதனாலதான் இந்த வருத்தத்துல நான் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு பாட்டி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்ட உங்களுடைய அண்ணன் அழகப்பனும் சரி, அவங்க கூட இருக்கக்கூடிய 2 நண்பர்களும் சரி, உனக்கு என்ன பிரச்சனை முதல்ல அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
அந்த சமயத்துலாங்க இந்த கனகவேல் சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்ட இந்த 3 நண்பர்களும் திகைச்சு போய் பார்க்குறாங்க. அப்படி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து காதல் தோல்வி ஆயிடுச்சு. அதனால தான் மன வருத்தத்துல இருந்தேன். இந்த மன வருத்தத்துலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்றக்காக தான் உங்களுக்கு எல்லாருக்குமே பாட்டு வைக்கிறேன் அப்படின்ற மாரி தாங்க சொல்றாரு. சரிடா, அந்த பொண்ணு வந்து உன்னை பிடிக்கலன்னு சொல்லிச்சா? வேற என்ன பிரச்சனை? அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. அதன் பிறகு இந்த கனகவேல் வந்து நடந்த விஷயத்த அப்படியே சொல்லியிருக்காருங்க. நான் காதலிக்கிறேன்றக்காக அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் சொல்லலாம்னு ட்ரை பண்ணேன். அந்த சமயத்துல அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, எனக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. என்னைய வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாரி வந்து குட்ட தூக்கி போட்டுருச்சு. இதனால தான் எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியலனா அப்படின்ற மாரி வந்து ஓன்னு அழுகுறாருங்க. இதை கேட்ட இவருடைய அண்ணன் சரி, இந்த 2 நண்பர்கள் சரி பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஏற்கனவே திருமணமான பொண்ணுகிட்ட போயிட்டு நீ லவ் பண்றேன்னு சொல்லி கேளா, உனக்கு வெக்கமா இல்லையா? இது ரொம்ப அசிங்கமா இல்லையா? அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சு சிரிச்சிருக்காங்க. எவ்வளவு தைரியம் தான் நானே சரக்கு வாங்கி கொடுத்துட்டு எனவே நீங்க வந்து கிண்டல் பண்ணியிருப்பீங்க. இனிமே உங்க கூட சேர்ந்து நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சிடாருங்க. அதே சமயத்துல இவருடைய அண்ணன் அழகப்பன் மட்டும் அந்த 2 நண்பர்கள் வந்து சமாதானப்படுத்துறாங்க. டேய், நாங்க தெரியாதவங்க பேசிட்டு இருந்தா வாடா உட்காரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கனகவேல் வந்து கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இதுக்கு மேல அவங்க உட்காந்து சரக்கு அடிச்சேன்னா நீ வந்து செருப்பால் அடிங்க, நான் தனியா வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருடைய சரக்கு சைடிஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் விரட்டு நடந்துட்டு இருக்காருங்க. அதே மாதிரி இவர் எங்க போய் அடிச்சிருக்காரு அப்படின்றது தெரியலங்க. இந்த 3 நண்பர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, சரி கொஞ்ச நேரத்துல வந்து வந்துருவான் போல அப்படின்ற மாதிரி இவங்க சரக்கு அடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இவங்க வந்து நடந்து போறாங்க. அப்படி நடந்து போகும்பொழுது தாங்க பாக்குறாங்க, ஒரு வயக்காடு மேட்ல வந்து இவருடைய இந்த கனகவேல் இருக்காரு இல்லையா, அப்படி வந்து மட்டையா படுத்து கிடந்திருக்காரு. டேய், உன்னோட தம்பி வந்து மட்டையா படுத்து கிடக்குறான்டா, அவனை வந்து தூக்கிட்டு வண்டியில ஏத்திட்டு உங்களுடைய வீட்டுக்கே கொண்டு போடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய அண்ணன் வந்து பதறி போய் உங்களுடைய தம்பியை எடுத்துக்கிட்டு உங்க வண்டிக்கு 2 வீலர் வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள் பின்னாடி பிடிச்சிக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுறாங்க. அதே மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா வந்து கேட்டிருக்காங்க, என்னடா அது ஏன் போதையில இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து தெரியுங்க, நல்லாவே தெரியும், எப்பயாச்சும் இவங்க வந்து குடிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு வந்து நல்லா போதையாகிற அளவுக்கு வந்து குடிச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய பையனை தூக்கி ஒரு பெட்ரூம் வந்து படுக்க போட்டுட்டு இவங்க பக்கத்துலயே வந்து உங்களுடைய அண்ணன் இருக்காருலே அழகப்பன், அவருமே படுத்துறாருங்க. அதுக்கு பிறகுதாங்க உங்களுடைய குடும்பத்திற்கே அமானிசா காட்ட விசாரிச்சிச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக ஒரு மணியில இருந்த நள்ளிரவு நேரம். அந்த சமயத்துல வீட்டுக்கு வெளியே வந்து காலில் சலங்கை கட்டின மாதிரி யாரோ ஒரு நபர் வந்து விருட்டு நடக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் பயங்கரமா கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட பிறகு உங்களுடைய குடும்பத்தினர் வந்து நல்லாவே கவனிக்கலைங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கனகவேல் மட்டும் அழகப்பன் வந்து போதையில் இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது போல அப்படின்ற மாதிரி வந்து இது சாதாரண எடுத்துட்டாங்க. மறுநாள் காலை விடிஞ்ச பிறகுதாங்க எங்களுடைய குடும்பத்தினர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நைட் நேரத்துல இந்த மாதிரி சத்தம் கிடைச்சு அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது இவங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை சாம கோடைங்க எதுவும் வந்திருப்பாங்கடா, குறி சொல்றதுக்காக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அதனாலதான் காலில் சலங்கு கட்டின மாதிரி வந்து நடந்துட்டு இருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அழகப்படத்து கொஞ்சம் சந்தேகங்க. அப்படியே சாம கோடாங்கி வந்திருந்தாலுமே வந்துட்டு குறி சொல்லிட்டு தானே போவாங்க. ஆனா யாருமே பேசக்கூடிய சத்தம் கேட்கல, நடக்கிற சத்தம் மட்டும் தானே கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் பெருசாவே எடுத்துக்கலாங்க. ஆனா அதுக்கு பிறகு மறுநாள் இரவும் வந்து தோராயமாக அந்த நடுநிசி நேரம் இருந்திருக்கும். அதே மாதிரி சலங்கு கட்டிட்டு ஆள் நடக்கிற மாதிரியே வந்து சத்தம் கேட்டுட்டே இருக்குது. அந்த சமயத்துல உங்களோட குடும்பத்தினர் சரி, இந்த அழகப்பனும் சரி, எல்லாருமே டக்குன்னு முடிச்சு அவங்க பெட்ரூம் மேல ஏறி உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி ரூமோட கதவை திறந்து ஹாலோட மைய பகுதிக்கே வந்துட்டாங்க. இந்த சமயத்துல இந்த அழகப்பன் என்ன பண்ணிருக்காருன்னா, கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. உடனே உங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேணாம்டா, வேற ஏதாவது சாமக்கொடைங்க வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து சாவு விட்டுருவாங்க, அதனால நம்ம வந்து வெளியே திறந்து போய் பார்க்க வேணாம், நாளைக்கு காலையில என்னன்னு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து அவங்க இந்த விஷயத்தையுமே அப்படியே விட்டுருக்காங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு அவங்க வந்து பக்கத்துல குடியிருக்கக்கூடிய வீட்டுக்காரங்கிட்ட பூரா விசாரிக்கிறாங்க. நள்ளிரவு நேரத்துல காலில் சலங்கை போட்ட மாதிரி எதுவும் சாம கோடைங்க எதுவும் போனாங்களா, எதுவும் குறி சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சத்தம் கொஞ்சம் கூட எங்களுக்கு கேட்கவே இல்லையே, உங்களுக்கு மட்டும் தான் கேட்டிருக்கும் போல அப்படின்ற மாதிரி வந்து கிண்டலா சிரிக்கிறாங்க. என்னது இது, பக்கத்து வீட்டுக்காரங்களா இந்த மாதிரி சொல்றாங்களே, நம்ம என்ன பண்றது, நம்ம வீட்டுக்கு முன்னாடி மட்டும் தான் இந்த சத்தம் கேட்குதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அன்றைய இரவு வந்து இந்த மாதிரி சத்தம் கேட்குமா அப்படின்ற மாதிரி உங்களோட குடும்பத்தினர் அனைவருமே காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 1 வார காலகட்டமா இந்த சத்தம் வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்குங்க. அந்த சமயத்துல எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட கேட்கும் பொழுது அந்த மாதிரி சத்தம் வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி மட்டும் இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க எல்லாருமே வந்து பயத்துல நடுங்கி போயிருந்திருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்துக்கு பிறகு இந்த அழகப்பன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த சத்தம் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட தான் கேட்குது, அதனால அந்த சத்தம் வந்து எங்க இருந்து கேட்குது, யார் அந்த இடத்த வந்து நிற்கிறா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க.
ஆனாலுமே இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை வந்து மாடுகளுக்கு வந்து கால்ல வந்து சலங்கா இல்லைன்னா கழுத்துல வந்து சலங்கை போட்டு விடுவாங்க இல்லையா? அடையாளம் தெரிஞ்சிரணும். நம்ம வந்து வேற யார்கிட்டயும் மாடு போயிறக்கூடாது, கண்டுபிடிக்கணும். அப்படின்ற மாரி கூட வந்து மாட்டுல மாட்டிக்கலாம்ல, அப்படின்ற மாரி தாங்க நினைக்கிறாங்க. ஆனா, அன்றைய இரவு வந்து நம்ம கட்டாயமா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாரி முடிவெடுத்து, இந்த அழகப்பன் என்ன பண்றாருன்னா, இவங்க வீட்டோட மாடியில வந்து பாய் விரிச்சு படுத்திருக்காருங்க. சரியாக 12 மணிக்கு அலாரம் வச்சிருக்காருங்க. அந்த சத்தம் வந்து எப்ப கேட்குது அப்படின்ற மாரி நம்ம கவனிக்கணும் அப்படின்றதுக்காக முழிச்சே தான் இருந்திருக்காரு. ஆனா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்துமே அந்த சத்தம் வந்து இவருக்கு வந்து கேட்கவே இல்லங்க. தோராயமாக 1 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல இவர் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா அந்த சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் மறுபடியும் கேட்குது. இந்த சத்தம் வந்து எங்கேருந்து வருது? இது யார் குடுக்குறா? அப்படின்ற மாரி நம்ம பார்த்துறோம் அப்படின்ற மாரி இந்த அழகப்பன் டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அதே மாரி ஒரு மாடியோட திட்டு இருக்கு இல்லையா? அந்த திட்டு ஓரத்துல நின்னுட்டு நம்ம என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்ப்போம் அப்படின்றதுக்காக அந்த மாடியோட திட்டுக்கிட்ட நெருங்கி போறாரு. அப்படி நெருங்கி போனவரும் அந்த மாடியோட திட்டுல எடுத்து நைஸா எட்டி பார்க்கறாருங்க. ஆனா இவர் நினைச்ச மாரி அதே இடத்துல வந்து யாரோ ஒரு நபர் வந்து நின்னுட்டு இருக்காங்க. அங்கிட்டு இங்கிட்டு சல்லு சல்லுன்னு போயிட்டு இருந்திருக்காங்க. யாரா அது இந்த இடத்துல வந்து இப்படி நின்னுகிட்டு இருக்கா? நம்ம வீட்ட தாண்டி வந்து அங்க அந்த நபர் வந்து போக மாட்றாரே! ஆனா நம்ம வீடோட ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அந்த நபர் வந்து அங்கிட்டு, இங்கிட்டு கால்ல சலங்கை போட்டு நடந்துட்டே இருக்காரே! அப்படின்ற மாரி தாங்க முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அங்க நிக்கக்கூடிய நபருடைய தோற்றத்த பார்த்துட்டு இவருக்கு வந்து பேரதிர்ச்சி தாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்க நிக்கக்கூடிய நபரோட முகத்தோற்றம் வந்து நல்லாவே தெரியல. இருந்தாலுமே தலையில வந்து தலப்பா கட்டிக்கிட்டு, கை, கால் உடம்பெல்லாம் வந்துட்டு ஒரு மாரி வெள்ள கலர்ல ஏதோ வந்து சாம்பல பூசுன மாரி தாங்க இருந்திருக்காரு. இவர் என்ன நினைச்சுட்டாருன்னா, ஒருவேளை அகோரி தான் இந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாரி தாங்க விரிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய நபர் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? அதே மாரி இந்த மாரி சாம கோடங்கியோ இல்ல வேற யாராவது வந்தாலோ, அங்க இந்த ஏரியால இருக்கக்கூடிய நாய்கள் பூரா வந்து குலைக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய நாய்கள் பூரா குறைக்கவே இல்லையே அப்படின்ற மாரி இந்த இடத்துல வந்து நாய்கள் இருக்குதா? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காருங்க. ஆனா இவர் நினைச்ச மாதிரியே இவர் தெருவுல இருக்கக்கூடிய 4, 5 நாய்கள் வந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் 100 மீட்டர் தள்ளி தாங்க நின்னுட்டு இருக்குது. இத்தனை நாய்கள் நிக்குதே! ஆனா இங்க நிக்கக்கூடிய நபர பார்த்துட்டு வந்து குலைக்கவே இல்லையே! ஒருவேளை இந்த நாய்களுக்கு தெரிந்த நபரா தான் இருக்குமோ அப்படின்ற மாரி தாங்க பார்த்துருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுதே இவருடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவருடைய கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால்ல சலங்கை போட்டுட்டு அங்கிட்டு, இங்கிட்டு நடந்துட்டு இருந்தாரு இல்லையா ஒரு நபர். அந்த நபருடைய சத்தம் வந்து கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. இவர் நாய்கள தாங்க கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. இங்க நிக்கக்கூடிய நபர் வந்து கவனிக்கவே இல்ல. டக்குன்னு அமைதியாயிருச்சு. நம்ம அந்த இடத்த உத்து பார்ப்போம் அப்படின்ற மாரி வந்து பார்த்திருக்காருங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே இவருடைய ஈரக்குழி நடுங்கி போயிருச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க நிக்கக்கூடிய அந்த நபர் வந்து இவர வந்து பார்க்கிறத வந்து கவனிச்சுட்டார் போலங்க. இவர வந்து அப்படியே மொறச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுதே அவருடைய நாக்க பூரா வந்து நல்லா கடிச்சுட்டு தாங்க பார்த்துருக்காரு. அவருடைய கண்கள் வந்து செக்க செவேன்னு சிவந்து அந்த வெளிச்சத்துல வந்து பயங்கரமா தெரிஞ்சிருக்கு. என்ன காரணம் இவருடைய வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு லைட் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த வெளிச்சத்துல வந்து அங்க நிக்கக்கூடிய நபருடைய தோற்றம் வந்து பயங்கரமா தெரிஞ்சிருக்குது. இந்த காட்சிய பார்த்த அடுத்த நிமிஷமே யார் நீன்ற வாய தொறக்கறதுக்கு முன்னாடியே சாக்கடிச்ச மாரி தூக்கி எறிஞ்சிடுறாருங்க. தூக்கி எறிஞ்ச அடுத்த நிமிஷமே இவருடைய மாடியில இருக்கக்கூடிய அந்த நடு பகுதி இருக்கு இல்லையா? அப்படியே பறந்து போய் விழுந்திருக்காரு. இவர் விழக்கூடிய சத்தம் வந்து நல்லா திண்டு முண்டா கேட்குது அப்படின்றனால கீழ இருக்கக்கூடிய இவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து மாடிக்கே ஏறி வந்துட்டாங்க. மாடிக்கு ஏறி வந்த அடுத்த நிமிஷமே இவங்களுடைய பையனும் கிட்டயே வந்து நெருங்கி விட்டாங்க. பார்க்கும்பொழுது இவங்களுடைய அப்பா, அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையன் வந்து உழுந்து கிடக்குறாரு இல்லையா? அவருடைய முகத்தோற்றமே வந்து கொஞ்சம் கருப்படிச்சமா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய கண்கள் வந்து அப்படி கருவிழி வந்து உள்ள போன மாரி இருக்குது. முகம் பூராமே வந்து ஒரு மாரியா வாடி போயிருக்குது. தன்னுடைய பையன் வந்து மயக்கமான நிலைமையில இருக்கானே, எப்படி இந்த மாரி நடந்திருக்கும் அப்படின்ற மாரி வந்து அவங்களுடைய பையன தூக்கிட்டு இவங்களுடைய ஹாலுக்கே வந்து கீழ கொண்டு வந்துட்டாங்கங்க. அதே சமயத்துல இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொன்னா, வெளிய கேட்கக்கூடிய அந்த சலங்கை சத்தம் இருக்கு இல்லையா? அது வந்து சடனா வந்து ஸ்டாப் ஆயிருக்குது. அதுக்கு பிறகு இவங்களுடைய பையன வந்து ஹால்ல கொண்டு வந்துட்டு முகத்திலேயே வந்து தண்ணி அடிச்சு எழுப்புறாங்கங்க. எழுப்புனதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய பையன் அழகப்பன் வந்து டக்குன்னு முழிக்கிறாரு. முழிச்ச பிறகு பார்க்குறாருங்க, "என்னப்பா என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாரி வந்து மழுப்புறாரு. அதுக்கு பிறகு இவருடைய ரூம்ல வந்து உங்க தம்பி படுத்திருக்காரு இல்லையா? அவருடைய பெட்லயே வந்து படுக்க வைக்கிறாங்க. இவ்வளவு சம்பவம் நடந்துட்டு இருக்குது. கொஞ்சம் கூட சத்தமே கேட்காம உங்களுடைய பையன் வந்து தூங்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாரி கணவர்கிட்ட வந்து நெருங்கி போய் பார்க்குறாங்க. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய பையன் வந்து நல்லா குறட்ட விட்டு தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. அதுக்கு பிறகு பக்கத்திலேயே அழகப்பன படுக்க வச்சுட்டு அவங்களுடைய முகத்துல வந்து தண்ணி தெளிச்சு ஆல்ரெடி எழுப்பி விட்டுருக்காங்க இல்லையா? முகத்த பூரா வந்து அவங்களுடைய அம்மாவுடைய சேலையிலேயே வந்து தொடச்சு விட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து இவங்களுடைய குலதெய்வத்த மனசுல வேண்டிக்கிட்டு அவருடைய நெஞ்சில வந்து பூசி விட்டுருக்காங்க விபூதிய. அதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய பையன வந்து படுக்க வச்சுட்டு இவங்களுடைய ரூம்க்கே வந்து கிளம்பி வந்திருக்காங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு பார்க்குறாங்க, இவங்களுடைய பையன் வந்து குளிர் காய்ச்சல் வந்து நடுங்கிட்டு இருக்காருங்க இந்த அழகப்பன். என்னாச்சு? ஏன் இப்படி உடம்பெல்லாம் சுடுது? ஏன் இப்படி நடுங்கிட்டு இருக்கான்? அப்படின்ற மாரி இவன வந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகலாமா? அப்படின்ற மாரி தாங்க நெனச்சிருக்காங்க. ஆனா இவங்களுடைய பையன வந்து எவ்வளவோ எழுப்பியும் இவங்களுடைய பையன வந்து எந்திரிக்கிற மாரி தெரியல. அதுக்கு பிறகு எப்படி இருந்தாலும் தன்னுடைய பையன வந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறது வந்து கட்டாயம் தானே! அப்படின்ற மாரி முடிவெடுத்து இவங்களுடைய பையன கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல இவங்களுடைய நண்பர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா?
அவங்களே வந்து கூப்பிட்டு விஷயத்த பூரா சொல்றாங்கங்க. அதே மாதிரி இவங்களுடைய பையன் அழகப்பன் அந்த ஆட்டோல ஏத்திட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில சேர்த்துறாங்க. அப்படி மருத்துவமனையில சேர்த்துட்டு குளிர் காய்ச்சலுக்கு ஊசி எல்லாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்திலேயே இவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் மறுபடியும் தூங்கியிருக்காருங்க. தூங்கின பிறகு பாக்குறாங்க எப்பயும் போல வந்து செழிப்பா டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. காய்ச்சல்லாம் சரியாயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பயுமே உங்களுடைய அப்பா வந்து கேள்வி கேட்டிருக்காரு. நள்ளிரவு நேரத்துல திடீர்னு ஏன் திண்டுமுன்னா சவுண்டு கேட்டுச்சு, உனக்கு என்ன ஆச்சுப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னாச்சுன்னு தெரியலப்பா, ஏதோ சத்தம் கேக்குது, நான் மாடியில இருந்து டக்குன்னு எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்த அடுத்த நிமிஷம் வந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் மயக்கமான நிலைமையில இருந்தேன், வேற ஒண்ணு எனக்கு யாபமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி இந்த அழகப்பன் சொல்றாங்க. அதுக்கு பிறகு சரி காய்ச்சல் தான் சரியாச்சே, இந்த பிரச்சனை நம்ம இதோட விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. இதோட பிரச்சனை முடிச்சான்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பிறகுதாங்க இவங்களுடைய குடும்பத்தையே நடுநடுக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா காய்ச்சல் சரியாகி இந்த அழகப்பன் வந்து இயல்பான நிலைமையில தான் இருந்திருக்காரு. ஆனா அன்றைய இரவு 10 மணி தாங்க இருந்திருக்கும். அந்த சமயத்துல மறுபடியும் அழகப்பன் வந்து குளிர் காய்ச்சல் வந்திருக்குது. என்ன ஆச்சுன்னா மறுபடியும் ஏன் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து காய்ச்சல் வந்திருக்குமா இருக்குது, உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய பையன் வந்து ஏற்கனவே டேப்லெட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு உங்களுடைய பையனை வந்து பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. அப்படி படுக்க வச்சா அடுத்த நிமிஷமே அவருடைய உடம்பு வந்து ஃபிக்ஸ் அந்த மாதிரி துடிதுன்னு துடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுடைய பையன் வந்து பக்கத்துல கனகவேல் படுத்திருக்காங்க, ஆனா எதையுமே கண்டுக்கவே இல்லை. என்னடா அண்ணன் இப்படி துடிச்சிட்டு இருக்கா, நீ எதையுமே கண்டுக்காமே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க. எனக்கு என்ன நடக்குன்னு தெரியலப்பா, நான் இப்பதான் தூக்கத்துல இருந்து முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கனகவேல் பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு மறுபடியும் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிட்டு போன பிறகு ஊசி போட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு ஏற்கனவே ஊசி போட்டிருக்காங்க இல்லையா, அதனால வந்து நல்லா தூக்கத்துல இருக்காரு. ஆனா அன்றையவும் நடுநிசி நேரத்துல அதே சலங்கை சத்தம் வந்து பயங்கரமா கேட்டுட்டு இருக்குதுங்க. இப்படியே சலங்கை சத்தமும் வீட்டுக்கு வெளியே அடிக்கடி கேட்குது. தன்னோட பையனும் வந்து உடம்பு சரியாம இருக்கானே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி உங்களோட பேரண்ட்ஸோட மொழி பிதுங்கி நிக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இவங்களுடைய பாட்டி இருக்காங்க இல்லையா, அதாவது கனகவேல் அழகப்பனுடைய அப்பாவுடைய அம்மா, அவங்க வந்து இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே உங்களுடைய பையனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. உன்னுடைய பையன் வந்து எதையோ பார்த்து பயந்துருக்காண்டா, நீங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வேஸ்ட், அதனால எங்கேயாவது பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில் குளத்துக்கு நீங்க வந்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அழகப்பனுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பையனை வந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய பையனை வந்து கோயிலுக்கு போகணும்னு சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து கொஞ்சம் கூட வந்து நகரவே இல்லைங்க. என்னாச்சுன்னா ஏன்டா அப்படி கோயிலுக்கு போறதுக்கு வந்து தயங்குற, நம்ம மருத்துவமனைக்காக போகண்டா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இல்ல எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி உடம்பு டக்குன்னு உழுக்குறாருங்க. உழுக்குன அடுத்த நிமிஷமே அவருடைய குளிர் காய்ச்சல் எங்க போச்சுன்னு தெரியலங்க, திடீர்னு காணாம போன மாதிரி எப்பயும் பொழுது இயல்பா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. சரி காய்ச்சல் தான் சரியாயிடுச்சுல, அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இந்த விஷயத்த வந்து அப்படியே விட்டுருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய பாட்டி வந்து கிளம்பும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் வந்து சரியானாலும் பரவாயில்ல, அவனை வந்து கோயிலுக்கு வந்து நீங்க கூட்டிட்டு போறது வந்து கட்டாயமான ஒரு விஷயம், அதனால அவனை வந்து எப்படியாவது நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு உங்களுடைய பாட்டி வந்து அவங்களுடைய ஊருக்கே கிளம்பி போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக இந்த அழகப்பன் வந்து இயல்பான நிலைமையில தான் இருந்திருக்காரு. அந்த சமயத்துல தோராயமாக இரவு நடுநிசி நேரம் 1 மணியோ அல்லது 2 மணியோன்றது வந்து சரியா மென்ஷன் பண்ணலங்க. அந்த சமயத்துல வீட்டுல வந்து யாரோ பயங்கரமா கத்தறக்கூடிய ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்கும் பொழுது இவங்க வந்து எங்க இருந்து கேட்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா வந்து டக்குன்னு முடிச்சு தேடிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பையன் படுத்திருக்காரு இல்லையா அழகப்பன், அவங்களுடைய தம்பி கனகவேல் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரூம்ல இருந்தாங்க கேக்குது. அந்த ரூம்ல இருக்கக்கூடிய சத்தம் கேட்ட அடுத்த நிமிஷமே ரூமோட கதவை திறந்துட்டு உள்ள போய் எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்த அடுத்த நிமிஷமே இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருக்குங்க. என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, இந்த உங்களுடைய அழகப்பனுடைய தம்பி கனகவேல் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இவருடைய நெஞ்சு மேல ஏறி அவர் கழுத்தை பிடிச்சி நெருக்கி கொள்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அண்ணன், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல போய் சத்தம் போட்டுட்டு அவர் வந்து தட்டி இழுப்பி இப்படி தள்ளி விட்டுருக்காங்க. தள்ளி விட்ட அடுத்த நிமிஷம் அவர் வந்து இயல்பான நிலைமையில மாறி இருக்காரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னோட அண்ணனுடைய கழுத்தையே நடிச்சு கொள்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கியே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லப்பா நான் தூக்கத்துல வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் போல, கனவு வந்தேன், அதனாலதான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து உளறி இருக்காரு. அதுக்கு பிறகு அவர் வந்து சத்தம் போட்டு, நீ வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கோ, உன்னோட அண்ணன் வந்து தனியா தூக்கட்டும்டா, ஏற்கனவே அவனுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு மாதிரி திட்டி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய பையன் அழகப்பட்டிருக்காரு இல்லையா, அவங்க பக்கத்துலேயே உங்களுடைய அம்மா வந்து படுத்துக்கிட்டு, நீ தூங்கு சாமி, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி விடிய விடிய வந்து தூங்காம தாங்க இருந்திருக்காங்க. இப்படி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அதே மாதிரி கனகவேல் கிட்ட கேட்கறாங்க. கேட்கும் பொழுது கனவு ஏதோ கண்டேன் போல, அதனாலதான் நான் வந்து என்னையவே அறியாம அண்ணனோட கழுத்து பிடிச்ச நான் நினைச்சிருக்கேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி பயத்தோட சொல்லியிருக்காருங்க. இந்த சம்பவம் நடந்த அன்றைய இரவு மறுபடியும் திகிலூட்டக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க.
என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அழகப்பனுடைய அப்பா, அம்மா வந்து அன்றைய பொழுதுமே வந்து நல்லாவே தூங்கவே இல்லங்க. இப்படி வீட்ல வந்து சம்பவம் வந்து தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கே! நம்ம என்ன பண்றது? அப்படின்ற மாரி தாங்க ஹாலோட மையப்பகுதியில தோராயமாக இரவு ஒரு 12 மணிக்கு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது, இவங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய கரண்ட் வந்து டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆயிருக்குங்க. கரண்ட் கட் ஆயிடுச்சே நம்ம என்ன பண்றது? அப்படின்ற மாரி பக்கத்துல இருக்கக்கூடிய மெழுதிரிய பத்த வைக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு மெழுதிரிய எடுத்துக்கிட்டு இவங்களுடைய அம்மா வந்து பக்கத்துல வந்திருக்காங்க. அந்த சமயத்துல உங்களுடைய அப்பா வந்து கையில வந்து தீப்பெட்டி வச்சிருக்காருங்க. அந்த மெழுகுதிரிய பத்த வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நின்னுருக்காங்க. அப்படி நிக்கும் பொழுதே உங்களுடைய வீட்ல வந்து பயங்கரமான ஏதோ ஒரு வாசனைங்க. அந்த வாசனை வந்து கெட்ட வாசனைலாம் கிடையாதுங்க. நல்லா ஒரு மணமணன்னு இருக்கக்கூடிய ஒரு மணமா இருக்கக்கூடிய ஒரு வாசனை தான். இந்த வாசனை இந்த வீட்டுக்குள்ள வந்து இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையே! இந்த வாசனை எங்கேருந்து வருது? அப்படின்ற மாரி தாங்க இவங்க இருவரும் வந்து திகைச்சு போயிட்டாங்க. அந்த சமயத்துல வீட்டோட மூலையில இருக்கக்கூடிய எல்லா பக்கத்துலயும் அந்த மெழுகுதிரி எடுத்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு காமிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய செல் எங்க இருக்கு? அந்த செல்ல வந்து தேடி எடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து வெளிச்சமா பார்க்க முடியும் அப்படின்ற மாரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்லாப்ல இருக்கக்கூடிய ஒரு செல் எடுத்து பார்க்குறாங்க. அந்த மொபைல் எடுத்து டார்ச் லைட் ஆன் பண்ணி ஒரு மூலையில பார்க்கும்பொழுது இவங்களுடைய உசையே போயிருச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கரு கருன்னு யாரோ ஒரு உருவங்க அந்த இடத்துல இருந்து இவங்களுடைய அழகப்பன் இருக்கார் இல்லையா? அவருடைய ரூம்குள்ள தாங்க நுழைச்சு போகுது. இத பார்த்துட்டு ஐயோ! அப்படின்ற மாரி கத்தியிருக்காங்க. கத்துன அடுத்த நிமிஷமே உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய கரண்ட் ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு இல்லையா? டக்குன்னு கரண்ட் வந்திருக்குது. கரண்ட் வந்த அடுத்த நிமிஷமே உங்களுடைய அப்பா, அம்மா வந்து ஒரு சேர வந்து ஒரே ஒரு விஷயத்த தாங்க தேடிட்டு இருக்காங்க. இங்க வந்த கருப்பு உருவம் வந்து எங்க போச்சு அப்படின்ற மாரி தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாரி அந்த கருப்பு உருவம் வந்து இவங்களுடைய அழகப்பன், அவங்களுடைய தம்பி கனகவேலுடைய ரூம்குள்ள நுழைஞ்சுச்சு. அந்த ரூம்குள்ளேயே போய் தேடி பார்க்குறாங்கங்க. அப்படி தேடி போய் பார்க்கும்பொழுது அந்த கரிய உருவம் எங்க இருந்துச்சுன்னே தெரியலங்க. அதே மாரி அந்த வாசனைகள் அடிச்சுச்சு நல்ல மணமா, அந்த வாசனையும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருக்குது. அதே மாரி இவங்களுடைய பையன் படுத்திருக்கக்கூடிய அந்த பெட்ட வந்து பார்க்குறாங்க. இந்த இருவருக்குமே வந்து இறப்புலயே நடுங்கி போயிருச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையன் பக்கத்துல படுத்திருக்கக்கூடிய கணவர் இருக்கார் இல்லையா? அவருடைய கைய வந்து பெட் மேலேயே டம் டம்முன்னு குத்திட்டு இருக்காரு. அவர் பெட்ல குத்த குத்த ஒரு பக்கத்துல படுத்துக்கக்கூடிய அழகப்பன் வந்து இப்படி துடியா துடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. கொஞ்ச நேரத்துல தாங்க தெரிஞ்சிருக்கு அவருக்கு வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. வாயில நுர தள்ளிக்கிட்டு கை கால பூரா வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு இருந்திருக்காரு. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய சாவியை எடுத்து அவருடைய கையில வந்து குடுத்துட்டு அவருடைய வாயில இருக்கக்கூடிய நுரைய பூரா தொடச்சு விட்டுருக்காங்க. அதன் பிறகுதாங்க பக்கத்துல படுத்திருக்கக்கூடிய கனகவள் வந்து டக்குன்னு எழுப்பியிருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அந்த கனகவள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து கெட்ட கனவு வந்துச்சு. அதனாலதான் என்னைய அறியாம நான் என்னமோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து உளறி இருக்காரு. அது கிடையாதுடா, பக்கத்துல படுத்துக்கூடிய உன்னோட அண்ணனை பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவருடைய அந்த கனவுலையுமே வந்து இவருடைய அண்ணனை வந்து பார்த்திருக்காருங்க. இவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் வந்த மாதிரி வாயில நுரத்தள்ளிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காருங்க. அதுக்கு பிறகுதாங்க உங்களுடைய அப்பா அம்மாவுக்கே புரிய வந்திருக்குது. இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கிற விஷயம் வந்து இவங்க இருவருக்குமே வந்து தெரியல போல. நம்மளோட குடும்பத்துக்கு வந்து ஏதோ ஒரு கெட்ட விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு நிக்கிறாங்க. அதே சமயத்துல மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு வெளியே வந்துட்டு யாரோ சலங்கை கட்டி நடக்கிற மாதிரி வந்து சத்தம் வந்து கொஞ்சம் பலமா கேட்குது. இப்பொழுது அந்த சத்தம் கேட்குதே, அந்த நபர் யாரா இருக்கும்? வீட்டுக்குள்ள வந்த அந்த கருப்பு உருவம் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் நிக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுடைய அம்மா வந்து சொன்னாங்க இல்லையா, நம்ம வந்து கோயிலுக்கு கோபுரத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. ஆனா இங்க வந்து நடக்கிற காரியம் வந்து தப்பா இருக்குது. மறுநாள் காலையில் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிய வரைக்கும் இவங்களுடைய பையனுடைய ரூம்லேயே தாங்க இந்த 3 பேருக்கும் வந்து தூங்காம முடிச்சு கிடந்திருக்காங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய பையனுக்கு வந்து ஏதோ காத்துக்கர் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. அதனால ஏதாவது ஒரு கோடாங்கி போய் பாக்குறது நல்லதுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. அதே மாதிரி அந்த கோடாங்கியோட அட்ரஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு இந்த அழகப்பனுடைய குடும்பம் வந்து அந்த கோடாங்கியோட வீட்டுக்கிட்டே போய் நிக்கிறாங்க. இவங்கள பார்த்த அடுத்த செகண்டே வந்து அந்த கோடாங்கி வந்து என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே அவங்கள பாக்குறதுக்கு வந்து ஆட்கள் வந்திருக்காங்கங்க. அவங்கள பூரா வெளியே போக சொல்லியிருக்காரு. அப்படி வெளியே போக சொன்ன பிறகு இவங்களுடைய அழகப்பனுடைய குடும்பத்தை மட்டும் வீட்டுக்குள்ள வந்து கூட்டியிருக்காரு. அப்படி கூட்ட பிறகு வந்து அவங்க நடந்த விஷயத்த நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிறாருங்க. அப்படி தெரிஞ்ச பிறகு இந்த அழகப்பனுடைய குடும்பத்தினர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனையில வந்து மீள்றது வந்து எப்படின்னு தெரியல. அந்த கரிய உருவம் வந்து யாருன்னு தெரியல. என்னோட பையனுடைய அழகப்பனுடைய உயிரே போயிருமோன்னு பயமா இருக்கு சாமி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்துல கோடாங்கி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு உங்களுடைய குடும்பத்தினருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குங்க. அப்படி அந்த கோடாங்கி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பையனுக்கு வந்து அழகப்பன் இருக்காரு இல்லையா, அவருடைய உடம்புல பிரச்சனை கூட வந்து கொஞ்ச நாள்ல சரியாயிரும். ஆனா பக்கத்துல உட்காந்துருக்கானே உங்களுடைய இளைய பையன், அவனோட உயிருக்கே கண்டம் இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து அந்த கோடாங்கி சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டுட்டு தாங்க உங்களோட குடும்பத்தினர் வந்து ஆடி போயிட்டாங்க. என்ன சாமி சொல்றீங்க? என்னுடைய அழகப்பன் அந்த பையன் இருக்காரு இல்லையா, அவனுக்கு தான் உடம்பு சரியில்லாம வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஃபிக்ஸே அவனுக்கு வந்து வந்தது கிடையாது. ஆனா திடீர்னு வந்து ஃபிக்ஸ் வந்து துடிச்சிட்டு இருக்கான். அவனை வந்து நீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, இவனுக்கு தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே, இதை எப்படி நாங்க ஏத்துக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அந்த சமயத்துல தாங்க இந்த கோடாங்கி வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா,
உங்க பையன் பக்கத்துல உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் பார்த்தது வந்து ஒரு கரிய உருவமோ இல்ல வேற ஏதோ ஒரு மனிதரோ கிடையாது. அவன் பார்த்தது வந்து வேட்டை கருப்பன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டுட்டு உங்களுடைய குடும்பத்தினருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சாமி சொல்றீங்க, வேட்டை கற்பனையா என்னுடைய பையன் பார்த்தான் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க. அப்படி உங்களுடைய பையன் வந்து வேட்டை கற்பனை தான் பார்த்தான் அப்படின்னா அதுக்காகவே அவனுடைய உடம்பு வந்து சரியில்லாம போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க. அப்பதாங்க அந்த கோடங்கி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய பையன்கிட்டே என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அப்பதாங்க இந்த அழகப்பனுக்கும் சரி, ஏற்கனவே வந்து அவருடைய இந்த மாடியில வந்து டக்குன்னு தூக்கி எறிஞ்சார் இல்லையா, அந்த சமயத்துல நடந்த எந்த விஷயமே வந்து யாருமே வரல. இப்பொழுதுதாங்க அவருக்கு நடந்த எல்லா விஷயமே யாருமே வந்திருக்குது. இவர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்னா அப்படியே சொல்லியிருக்காரு. ஒரு நபர் வந்து அங்கிட்டு இங்கிட்டு வந்து நடந்து நடந்து திரிஞ்சுட்டு இருந்தாரு. திடீர்னு வந்து அந்த நபர் வந்து டக்குன்னு நின்றுட்டாரு. நான் பார்த்துட்டு இருந்தது அந்த நபர் பார்த்துட்டாரு போல, என்னை வந்து முறைச்சு பார்த்து அடுத்த நிமிஷமே அவருடைய முகத்தோற்றம் வந்து நான் நல்லா பார்த்துட்டேன். கரு கருன்னு இருக்கக்கூடிய அவருடைய உடைகள் மற்றும் அவர் தலை மேல வச்சிருக்க தலப்பாக்கட்டு, அது மட்டும் இல்லாம அவர் நடை உடை பாவனைகள் எல்லாமே வந்து ஒரு கற்பனை சாமி மாதிரிதான் தெரிஞ்சுச்சு. அதை பார்த்து அடுத்த செகண்டே அவருடைய முகத்தோற்றத்தை என்னால பார்க்கவே முடியல. அதனாலதான் வந்து நான் டக்குன்னு சாக்கடிச்ச மாதிரி தூக்கி எறிஞ்சு இங்க விழுந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அப்பதாங்க உங்களுடைய குடும்பத்தினருக்கே ஒரு விஷயம் புரிய வந்திருக்குது. அப்ப இவ்வளவு நாளா நம்மளுடைய வீட்டுக்கு வெளியே நிற்கக்கூடிய அந்த உருவம் வந்து வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய வேட்டை கற்பன் சாமி தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வேட்டை கற்பனசாமியாவே இருந்தாலுமே தன்னுடைய வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு ஏன் இந்த மாதிரி வந்து ஆக்ரோஷமா போயிட்டு இருக்காரு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி அந்த கோடங்கியை பார்த்து கேட்டிருக்காங்க. அந்த சமயத்துல அந்த கோடங்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, பக்கத்துல உட்காந்துருக்காரு இல்லையா உங்களுடைய இளைய பையன், அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டு உங்களுடைய குடும்பத்தினருடைய அனைவருடைய பார்வையுமே உங்களுடைய இளைய பையனுடைய பார்வை மேலதான் கப்பட்டிருக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது தாங்க கனகவேலு வந்து ஒவ்வொன்று அழுதுகிட்டே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய இரவு வந்து காதல் தோல்வி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சரக்கு வாங்கி பார்ட்டி எல்லாம் பண்ணாரு இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கிண்டல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தனியா தாங்க போயிருக்காரு. அதே மாதிரி சரக்கு எடுத்துக்கிட்டு தனியா எங்க போயிருக்காரு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிராமத்துல இருந்து அந்த வயக்காட்டிலேயே ஓரத்திலேயே வந்து ஒரு வேட்டை கற்பன் கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுடைய சன்னதி பக்கத்திலே நெருங்கி போய் தாங்க அந்த சரக்கு வந்து அடிச்சிருக்காரு. அப்படி சரக்கு அடிச்சு ஃபுல்லா போதையான பேருக்கு வந்து அந்த வேட்டை கற்பனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. நான் உன்னைய ரொம்ப நம்பினேன், ஆனா நீயே வந்து கடைசியில் என்னுடைய காலை வாரிட்டியே. அவளுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்றது எனக்கு தெரியாது, இருந்தாலுமே என்னுடைய காதல் வந்து உண்மையானது, என்னை வந்து நீ எப்படியாவது சேர்த்து வச்சிருக்கணும், இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க திட்டிகிட்டே இருந்திருக்காரு. நீ எல்லாமே இருக்கிறது எல்லாமே பொய் தான், நான் உன்னை இனிமே வந்து வணங்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்காரு. இதனாலதான் அந்த வேட்டைக்கற்பன் கோபத்தோட உங்களுடைய வீட்டுக்கே தேடி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த கோடங்கி சொல்லி முடிக்கிறாருங்க. அந்த சமயத்துல இந்த அழகப்பன் வந்து என்ன சொல்றாருன்னா கோடங்கி கிட்ட, இல்லையே என்னுடைய தம்பி வந்து போதையில வந்து வேற ஒரு வயக்காட்டு மேட்ல தானே படுத்து கிடந்தான், அவனை நாங்க தானே வண்டியில ஏற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம், நீங்க சொல்ற மாதிரி அந்த கோயில்கிட்ட எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோடங்கி பார்த்து கேட்டிருக்காரு. அந்த சமயத்துல வந்து கனகவேல் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த கனகவேல் வந்து ஆல்ரெடி போதையில வந்து கெட்ட வார்த்தை பேசி திட்டிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சமயத்திலே வந்து மட்டையாகி கீழே தடுமாறி விழுந்திருக்காருங்க. அப்படி கீழே விழுந்த அடுத்த செகண்டே கருப்பு உடையில யாரோ ஒரு நபர் வந்து சந்தனம் ஜவ்வாது வாசனையோட இவருடைய காலை பிடிச்சி தரன்னு தூக்கி வீசியிருக்காருங்க அந்த வைக்கமேட்ல. விழுந்த அடுத்த நிமிஷம் தாங்க அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு இந்த கனகவேலு. இப்படி ஒரு சொன்ன விஷயத்தை கேட்டு கூடியிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட தப்ப வந்து நீ பண்ணிருக்கியாடா, உன்னாலதான்டா இவனுக்குமே பிரச்சனை அப்படின்னு மாதிரி தாங்க சத்தம் போட்டு அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த கோடாங்கி பார்த்து இந்த பிரச்சனை இருந்து நாங்க தப்பிக்கணும்னா என்ன செய்யணும் சாமி அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. உடனே இந்த கோடாங்கி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு என்னால வந்து எதுவுமே செய்ய முடியாது, ஏதோ ஒரு ஆன்மா இல்ல அது முனியோ வந்து இது மாதிரி பண்ணிருந்துச்சு அப்படின்னா வந்து நான் அதுக்கான வேலையை வந்து நான் சொல்லுவேன். ஆனா இவன் வந்து கற்பனையே வந்து கொஞ்சம் தப்பா பேசியிருக்கான், அதனால அவருடைய சன்னதிக்கே போய் வந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும், அந்த கோயிலுடைய பூசாரி என்ன சொல்றாரோ அந்த பரிகாரத்தை வந்து நீங்க செஞ்சா மட்டும்தான் வந்து இந்த பிரச்சனை வந்து மீள முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காருங்க. அதே மாதிரி இந்த கனகவேல் மற்றும் அழகப்பனுடைய குடும்பத்தினர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த வேட்டை கற்பன் கோயில் அமைச்சிருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கே நேரடியா போறாங்க. அப்படி போன பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி கிட்ட வந்து ஒவ்வொரு வார்த்தையா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரியோட உடம்புல வந்து அருள் வந்து இறங்கிருச்சுங்க. அதே மாதிரி வேட்டை கற்பனை வந்து இறங்கிட்டாரு. இறங்கின அடுத்த நிமிஷமே ஆக்ரோஷமா வந்து இவங்க கிட்ட வந்து பேசக்கூட தயாராகவே இல்லைங்க. என்னுடைய சன்னதியில வந்து நீங்க வந்து மிதிக்கிறதே தவறு, நீங்க எல்லாருமே வந்து வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் மிரட்டல் தோணியில வந்து பேசியிருக்காங்க. பேசின அடுத்த நிமிஷமே அழகப்பன் மற்றும் அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவருடைய காலிலேயே வந்து விழுந்திருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இவங்க பக்கத்துல நிக்கக்கூடிய உங்களுடைய கனகவேல் இருக்கார் இல்லையா, அவரையுமே வந்து காலில் போய் விழுடா அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போட்டிருக்காங்க. சத்தம் போட்ட அடுத்த நிமிஷமே இந்த கனகவேலுமே வந்து காலை விழுந்துட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. நாங்க தெரியாம பண்ணிட்டோம் சாமி, என்னுடைய பையன் வந்து ஏதோ ஒரு போதையில பண்ணிட்டான், இதுக்கான பரிகாரத்தை வந்து நீங்க சொல்லுங்க, சொன்னீங்கன்னா நாங்க கட்டாயமா செஞ்சிடறோம், உன்னுடைய பிள்ளைய வந்து நீயே தண்டிச்சிடாது அப்படின்ற மாதிரி உங்களோட குடும்பத்தினரே வந்து ஒவ்வொன்றும் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதாங்க அறிவு வந்த அந்த பூசாரி வந்து ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறாரு வேட்டைக்காரப்பன் ரூபத்திலேயே. நான் உங்களை மன்னிக்கணும், இந்த பிரச்சனை வந்து மீறணும் அப்படின்னா வந்து நீங்க ஒரு விஷயத்த வந்து கட்டாயம் செஞ்சாகணும், அந்த விஷயத்த செஞ்சா மட்டும் தான் உங்களை வந்து நான் விடுவேன் அப்படின்றபடி அந்த வேட்டை கற்பனை சொல்லியிருக்குங்க. அப்படி என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கருப்பு கடாவை வாங்கி 15 நாட்கள் உங்களுடைய வீட்டிலேயே வந்து வளர்க்கணும். அந்த வீட்டை விட்டு அந்த கருப்பு கடா வந்து கொஞ்சம் கூட வந்து வெளியவே போகக்கூடாது, அதுக்கான தேவையான உணவுகள் எல்லாமே வந்து உங்களுடைய வீட்டுக்கே தேடி வரணும். அதே மாதிரி இந்த கருப்பு கடாவை வளர்த்து எனக்கு வந்து படையலா போட்டு உங்களுடைய உறவுக்காரர்கள் எல்லாம் கூட்டிட்டு இந்த கோயிலுக்கிட்டே வந்துட்டு ஒரு விசேஷம் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு படையல் வைக்கக்கூடிய அந்த கடா இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுடைய உறவுக்காரங்க யாருக்கிட்டயுமே கொடுக்க கூடாது. இந்த பாவத்தை செஞ்ச அந்த கனகவேல் இருக்கான் இல்லையா, அவனுக்கு மட்டும் சாப்பாடு மட்டும் மீதி படையல் புறமே வந்து எனக்கு வந்து சேரணும். அதே மாதிரி முதல் படையல் வந்து எனக்கு தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வேட்டை கற்பன் வாயிலே சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டுட்டு இந்த கனகவேலுடைய அப்பா அம்மா வந்து சரின்னு ஒத்துக்குறாங்கங்க. அதே மாதிரி அந்த கோயிலுடைய பூசாரி வந்து கொஞ்சம் வந்து மனம் இறுக்கி கொஞ்சம் மார்க்கமா மாற ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கருப்பன் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நீங்க வந்து கட்டாயம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா வந்து அந்த கருப்பனே உங்களுக்கு வந்து துணையா நிற்பான். அதே மாதிரி இந்த விஷயத்த வந்து நீங்க செய்ய மறந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பையனோட உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. இப்படி கோயிலுடைய பூசாரி சொன்னா அடுத்த நிமிஷமே இந்த அழகப்பனுடைய குடும்பத்தினர் அனைவருமே வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணலங்க, சந்தைக்கு போய் கருப்பு கடா ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க. கருப்பு கடா வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் உங்களுடைய வீட்டிலேயே தாங்க எடுத்து வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த 20 நாட்களுமே வந்து இரவு நேரத்துல இவங்களுடைய அழகப்பன் இருக்காரு இல்லையா, அந்த பையனுக்கு வந்து திடீர்னு குளிர்ஜலத்துல வந்து நடுங்கிட்டே தான் இருந்திருக்காரு, ஃபிக்ஸும் வந்துகிட்டே தான் இருந்திருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பையன் பக்கத்துல படுத்துக்கக்கூடிய பையனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு மாதிரி தாங்க நினைச்சிருக்காங்க. ஆனா தினமுமே வந்து அவருடைய கனவுல வந்து இரவுல வந்து கெட்ட கெட்ட கனவா வந்துருக்குங்க. அதே மாதிரி கனகவேலை கூப்பிட்டு இவங்களுடைய அப்பா அம்மா வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நைட் நேரத்துல போற நீ வந்து வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கே, உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தாங்க கனவுல வந்து தூக்கி வாரி போடக்கூடிய விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து உங்களுடைய அண்ணன் வந்து ஒரு 3 நாள் அந்த சலங்க சட்டம் கேட்டுட்டு இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து ஃபிக்ஸில் துடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அன்றைய பொழுதுல இருந்து இப்போ வரைக்கும் இவருடைய கனவுல வந்து வேட்டை கற்பனை வந்து மிரட்டிட்டு தாங்க இருந்திருக்காரு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தனியான ஒரு காட்டுக்குள்ள வந்து நடந்து போயிட்டு இருக்காருங்க. அந்த சமயத்துல இவருடைய அண்ணன் வந்து ஒரு மூலையில வந்து மொட்டைக்கால் போட்டு நின்றுட்டு இருக்காரு. எதிர்ப்புறத்திலே வந்து கருகருன்னு இருக்கக்கூடிய உடையோட அணைஞ்சுக்கிட்டு தலப்பா கட்டோட வந்துட்டு ஒரு நபர் வந்து சங்கிலியோட வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவர் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுதே இவர் இருக்கக்கூடிய அந்த மாடி தெரிஞ்சிருக்காங்க. அவர் நிற்கக்கூடிய வந்து ஒரு யானை வந்து நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும், அவ்வளோ உயரத்துல வந்து அந்த உருவம் வந்து நடந்து வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி அவருடைய அண்ணன் வந்து ஒரு மூலையில வந்து முட்டிக்கால் போட்டிருக்காரு இல்லையா, அவருடைய தலையில வந்து ஓங்கி பலமா அடிக்கிறாரு. அடிச்சு அடுத்த நிமிஷமே அவருடைய தலை வந்து செதறி போய் எங்கிட்ட போய் விழுகுறாருங்க. பக்கத்துல நிக்கக்கூடிய இந்த கனகன் வந்து அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காருங்க. பயத்தோட நடிக்கிட்டு இருக்கும் பொழுது நீ செஞ்சது வந்து தப்பு அப்படின்றத வந்து மன்னிப்பு கேட்டு இப்பயாவது ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பயுமே இந்த கனவுகள் வந்து அது கனவுலாங்க நடந்துட்டு இருக்குது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்பயுமே இந்த கனவுகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. சொல்லிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே பின்னாடி இருக்கக்கூடிய இடத்த வந்து நீ திரும்பி பாரு அப்படின்ற மாதிரி அந்த வேட்டை கற்பனை வந்து சொல்லியிருக்காரு. உடனே திரும்பி பார்த்துருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா வந்து ஒரு இடத்துல நின்று இருக்காங்க. அவங்க உடம்பு புறமே வந்து சங்கிலி போட்டு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி வந்து ஏதோ ஒரு கருப்பு உருவம் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. இதை கண் கூட பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இந்த கனகவேல் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அடாவடியா நின்றுட்டு இருக்காரு. அடுத்த செகண்டே இவருடைய தலை வந்து டக்குன்னு வேரோடு பிடிச்சி இழுத்த மாதிரி வந்து முண்டமா போய் தலையில போய் விழுந்திருக்காருங்க. விழுந்த உடனே டக்குன்னு வந்து தூக்கத்துல இருந்து கனவுல இருந்து டக்குன்னு முடிச்சிருக்காருங்க. இதே மாதிரி தாங்க தொடர்ந்து ஒரு 20 நாட்களா இவருடைய கனவுல வந்து வந்துகிட்டே இருக்குது. 20 நாட்கள் மட்டும் கிடையாதுங்க, ஏற்கனவே அந்த சம்பவத்தை வந்து பண்ணிட்டு இருந்தார் இல்லையா போதையில, அன்றைய இரவுல இருந்து இதே கனவு தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்குங்க. இது வந்து தன்னுடைய குடும்பத்திட்ட சொன்னோம்னா ரொம்ப பயந்து நடிக்கிடுவாங்களே அப்படின்றதுக்காக தான் சொல்லாம இருந்திருக்காரு. இந்த பிரச்சனையை வந்து நீ முன்னாடி சொல்லியிருந்தா அப்படின்னா அதுக்கான பரிகாரத்தை வந்து நம்ம எப்பயே செஞ்சிருப்போம், இப்போ வந்து சொல்றேட்டா அப்படின்ற மாதிரி இந்த கனவுகளை முடிச்சு சத்தம் போடுறாங்க. அதே மாதிரி அந்த வேட்டை கற்பன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய உறவுக்காரங்க எல்லாத்தையுமே சொல்லி வச்சுட்டு அந்த படையல் போடக்கூடிய விஷயத்த வந்து எல்லாமே செஞ்சு முடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படையல் போடக்கூடிய விஷயத்த வந்து முறையா வந்து அந்த வேட்டை கற்பனுக்கே படைச்சிட்டு மீதமுள்ள ஒரு படையலை வந்து உங்களுடைய பையன் கணக்குகளுக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க. அதே மாதிரி தனியாவே உங்களோட உறவுக்காரங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவே சாதம் தனியா செஞ்சு அவங்களுக்குமே வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த விசேஷம் நடந்த கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலேயே இங்க கோயிலோடைய பூசாரியோட உடம்புல வேட்டை கற்பனை இறங்கிட்டாருங்க.
உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்து நீங்க பாவ மன்னிப்பு கேட்டீங்க. இதுக்கு மேல மன்னிக்கலைன்னா நானே கிடையாது. நான் வந்து மன்னிச்சுட்டேன். உங்களோட பையன் வந்து இந்த மாதிரி செயல வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து கட்டாயமா சொல்லிருங்க. இல்ல அப்படின்னா வந்து இனிமே வந்து நான் வந்து பாவ மன்னிப்புலாம் கொடுக்க மாட்டேன். மொத்தமா தண்டிச்சு விட்டு சோழிய முடிச்சு விட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உறவுக்காரங்க நிறைய பேர் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இல்லையா? எல்லாருமே வந்து இந்த கோயிலோட பூசாரி காலுக்கீழே வந்து குனிஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க ஏதாவது தெரியாதனமா ஏதாவது தப்பு செஞ்சிருந்தோம்னா மன்னிச்சுக்கோங்க சாமி. எங்களோட குடும்பத்துக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது. அது எல்லாமே உங்களை நம்பிதான் நாங்க வந்து கேட்டுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் வந்து நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க மனசார வேண்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலுடைய பூசாரி மேலதான அருள் வந்திருக்குது. பக்கத்துல இருக்கக்கூடிய தட்டெடுத்து அதுல இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து எல்லாருடைய நெத்தியிலையும் வந்து பூசி விட்டுருக்காருங்க. அதுக்கு பிறகுதாங்க இவங்களுடைய உறவுக்காரங்க அனைவருமே வந்து ஒவ்வொருத்தவங்களா அவங்களுடைய ஊருக்கே கிளம்பியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அழகப்பனுடைய குடும்பத்தினர் அனைவருமே உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 நாட்களே வந்து இந்த அழகப்பனுடைய தம்பி இருக்காருல்ல கனகவேல், அவருடைய கனவுல வந்து வேற மாதிரி ஒரு கனவு வந்திருக்குங்க. அதே மாதிரி அவருடைய காட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஏதோ ஒரு விஷயத்த வந்து நல்லா ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கிற மாதிரியும், அங்க இருக்கக்கூடிய வேட்டை கற்பன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சாமியை வந்துட்டு இவங்க கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு வார்த்தை பேசுற மாதிரியும் திரும்பி போற மாதிரியும் கனவு வந்திருக்குங்க. அதுக்கு பிறகுதாங்க தூக்கத்துல வந்து டக்குன்னு முடிச்சிருக்காரு. ஏற்கனவே அவர் வந்து தூக்கத்துல இருந்து முடிக்கும் பொழுதுலாம் பக்கத்துல படுத்தக்கூடிய இவரோட அண்ணன் வந்து துடியா துடிச்சிட்டு இருப்பார் இல்லையா, அதே மாதிரி பார்த்துருக்காருங்க. இவருடைய அண்ணன் வந்து நல்லபடியா தூங்கிட்டு இருந்திருக்காரு. மறுநாள் காலையில இவருக்கு நடந்த கனவு பூரா இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்டே சொல்லியிருக்காங்க. நீங்க செஞ்ச சின்ன தவறுனால தாண்டா இவ்வளவு பெரிய பிரச்சனையே அசம்பாவிதம் நடந்திருக்குது. இனிமே இந்த மாதிரி செயல ஈடுபடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சத்திய வாக்கு வாங்கியிருக்காங்க. அன்றைய பொழுதுல இருந்து இந்த அழகப்பனும் சரி இவங்களுடைய தம்பி சரி இந்த குடிப்பழக்கத்தையும் மொத்தமா வந்து கைவிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2016ஆம் காலகட்டத்துல என்னுடைய தம்பி செஞ்ச சிறிய தவறால என்னுடைய குடும்பத்திற்கே ஏற்பட்ட திகில் நிகழ்வு தான் பிரதர். இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு முன்னத்தெல்லாம் ஷேர் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய அழகப்பனுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்காங்க. மீண்டும் இது போன்ற தரமான திருநாள் சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.